ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முடக்கத்தான் கீரையின் நன்மைகள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த முடக்கத்தான் கீரை வாத நோயை குணமாக்குதாங்க. மலச்சிக்கல், மூல நோய், மாதவிடாய் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக அமைதாங்க. உடல் வலி, மூட்டு வலி, தலைவலி, ஜலதோஷம், ஆஸ்துமா, முடி உதிர்தல் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வாகவே இந்த முடக்கத்தான் கீரை அமைஞ்சிருக்குங்க. மூட்டு வலி உள்ளவங்க வாரத்திற்கு 3 முறை இதை பயன்படுத்திக்கிட்டு வந்தால் மூட்டு வலி படிப்படியாக குணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தாங்க நான் இந்த கீரையை அடிக்கடி பயன்படுத்திட்டு வரேன், குழந்தைகளுக்கும் கொடுக்குறேன். இந்த கீரையில் நான் தோசை தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். ரேஷன் அரிசி தான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இலையை சுத்தப்படுத்தி அலசி வச்சுருக்கேங்க. இது அலசின பிறகு தான் பாருங்கள் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வாங்க இதை கிரைண்டரில் அரிசி போட்டு அரைச்சிருவோம். மிக்சியில் சில பேர் அரைப்பாங்க, நான் கிரைண்டரில் தாங்க அரைப்பேன். இலையை மட்டும் மிக்சியில் தாங்க அரைப்பேன். வாரத்துக்கு 2 வாட்டி நான் குழந்தைங்களுக்கு தோசையாக சுட்டு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு தோசை தான் பிடிக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இடியாப்பமாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க. இடியாப்ப மாவில் இந்த இலையை அரைச்சி தண்ணிக்கு பதிலாக அதை ஆட் பண்ணி இடியாப்பமாக புழிஞ்சு கொடுக்கலாம். இல்லை சூப்பாக கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாங்க. அதுவும் சளி ஜலதோஷத்துக்கு நல்லதுங்க. இலையை கிரைண்டரில் போட்டு அரைச்சிங்கன்னா சிக்கிக்கும். அதனால தான் நான் மிக்சியில் அரைச்சி அந்த அரிசி மாவு கூட கலந்துப்பேன். அங்கே அரைப்போம் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை அரைச்சி எடுத்துப்போம். கொஞ்சமாக தண்ணி கலந்துங்க, ரொம்ப தண்ணி கலந்துடக்கூடாது. இங்கே பாருங்கள், நல்லா அரைஞ்சிட்டு தொட்டு பாருங்கள். இலையே இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம். இதேமாரி எல்லா கீரையும் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துப்போம். வாங்க மாவு அரைஞ்சிட்டான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், மாவு நல்லா அரைஞ்சிட்டுங்க. இந்த இலையை நம்ம அதில் ஆட் பண்ணிப்போம். இது ஒரு ஈஸியான மெத்தடுங்க. இது கூடயே சேர்த்து அரைக்கிற மாரி எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துடும். பாருங்கள், எல்லா இலையும் ஊற்றி அரைச்சிடுவோம். இங்கே பாருங்கள், இலையும் அரிசும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சுங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதிலே போட்டு அரைச்சிப்போம். பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துப்போம். இட்லி மாவாட்டமே ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சு மறாவது நாள் காலையில் நம்ம இதை தோசை ஊற்றுவோம். வாங்க இன்றைக்கி தோசை ஊற்றலாம். தோசை மாரி ஊற்றலைங்க, கொஞ்சம் ஊத்தாப்ப மாட்டம் தான் நான் செய்கிறேன். பாருங்கள், என் பசங்களுக்கு ஊத்தாப்பம் மட்டும் செஞ்சாதாங்க ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், அது மேலே ஆனியன் போட்டு கொடுத்தா இன்னும் 2 தோசை 3 தோசை எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. அதனால் நான் ஆனியனை மேலே போட்டு தரேன். நிறையா ஆனியன் ஃபுல்லாக தூவி விட்டா இன்னும் க்ரன்ச்சாக இருக்குங்க. அப்படியே திருப்பி போட்டு எடுத்துப்போம். பாருங்கள், நல்லா ஆனியன்லாம் நல்லா வெந்து மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள் தோசை.
நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா நைஸாக மொறு மொறுன்னு நெய் ஊற்றி நீங்கள் ஊற்றி கொடுக்குறனால கொடுக்கலாங்க. இல்லை இதேமாரி ஊத்தாப்பம் மாரி போட்டு அதில் ஆனியன் போட்டு லைட்டாக பெப்பர் கூட போட்டு கொடுக்கலாங்க. நல்லா சூப்பராக இருக்கும். வாங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிப்போம். பாருங்கள், பார்க்கவே நல்லா க்ரீன் கலரில் சூப்பராக இருக்குங்க ஆனியன் போட்டு. என் பசங்க வந்து எப்பயுமே க்ரீன் தோசை செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்களும் இதேமாரி செஞ்சு கொடுங்க. உங்கள் பிள்ளைங்களும் வந்து க்ரீன் தோசை வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.